ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. ஆம் செல்லமே, உனக்கான முத்தான 3 செய்திகள் உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, வரும் 22ஆம் தேதிக்குள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். இந்த முருகனை நம்பினால் மட்டும் கேள். உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் பல முறை உனக்கு எச்சரிக்கை செய்த விஷயத்தை திரும்பவும் இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறேன். உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை. இப்போது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கிற நிலையில் அது கொண்டு போய் விட்டு உள்ளது. புரிகிறதா? நடந்தது நடந்து விட்டது, கவலைப்படாதே. இனி நீ கவனமாக நடந்து கொள். நான் கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு நீ கஷ்டப்படுத்தாதே. ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன். என் செல்ல குழந்தை, உன்னிடம் எந்த தவறும் இல்லை. அப்படியே இருந்தாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும், பொங்கி எழு என்றும் நான் கூறவில்லை. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்காய் அல்லவா? இப்போது அதை செய். நீ எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி ஏற்கக்கூடாது. இது நான் உனக்கு இடும் கட்டளை. உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய நாமத்தை ஜெபிப்பதிலையும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதிலும் தான் இருக்கிறது. அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னையே நோக்கி சரியான பாதையிலே நகர்ந்து வா. வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழியை கொடுத்துள்ளது. நீயும் செய்யும் தவறு ஒன்று என்ன தெரியுமா? நீ தவறு செய்யும் போது உன் மனதில் இந்த முருகப்பெருமானை எச்சரிக்கிறேன். ஆனால் அதை நீ பொருட்படுத்தாமல் திரும்பவும் அதே தவறை செய்கிறாய். அது தப்பாக மாறும்போது கர்மத்தை ஏற்கிறாய். தவறு செய்வதை திருத்திக் கொள்ளலாம். தப்பு செய்யும் போதோ தண்டனைக்கு ஆளாகிறாய். பின் என்னை காப்பாற்றுங்கள் முருகா என்று என்னிடம் மன்றாடுகிறாய். உன் மனம் ஆசை என்கிற மாயையில் புகுந்து தவறுக்கு மேல் தவறு செய்கிறாய். உன் மனதை உன்னில் பாதியாய் செலுத்த தயங்குகிறாய். ஆம் செல்லமே, பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மையை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞானப்பாடம் இந்த முருகப்பெருமான் கற்றுத்தருவேன். உன் பாவச்சுமையை நான் தாங்கி உனக்கு நல்வழி வகுப்பேன். ஆனால் நீயோ என்னை நம்ப மறுக்கிறாய். என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் தவிக்கிறாய். நீ மெத்தன போக்கில் இருந்து விடாதே என் சொல்லவே. உன்னுடன் எந்த பொருளும் செல்வமும் கூட வரப்போவதில்லை. நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும். இதை அறிந்து நட. ஓர் உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு. இருளை தேடி போய் விடாதே. நான் உனக்கு அதை அறிய வைப்பேன். உன்னுள் இருக்கும் திறமையை உனக்கு நான் உணர்த்துவேன். ஆம் செல்லமே, ஆகவே வருத்தப்படாத. எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியமில்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் உன் பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு. எனவே இவர்களை விட்டு விலகியே இரு. கவனமாக பழகு. நான் சொல்வதை கேட்டு செயல்படு என் செல்லவே. நிச்சயமாக நாளை உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்து, நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். ஆம் செல்லவே, நான் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக பலிக்கும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. நிச்சயமாக முத்தான 3 செய்திகள் உன்னை தேடி வருவன் செல்லவே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.